ஒரு பர்சனாலிட்டி சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேனே ஆதார் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷனா பார்க்குறேன். ஒரு ஸ்டேட் எப்படி வந்துட்டு பப்ளிக் வெல்ஃபேர் சர்வீஸ் டெலிவரிய வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ சப்சிடிஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றது கிட்டத்தட்ட 16% இருந்து 9% குறைஞ்சிருச்சு. ஆதார் வந்ததுக்கு அப்புறம். அப்ப கிட்டத்தட்ட அந்த 6% நீங்க வேற ஏதாவது ஸ்கீமுக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் டைவர்ட். கரெக்ட்டா? அப்போ ஆதார்ல வந்துட்டு உங்களுக்கு 2 டீடைல்ஸ் இருக்கும். இப்ப எல்லாருமே ஆதார் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒண்ணு டெமோகிராபிக் டீடைல்ஸ் இருக்கும். உங்களோட நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் அந்த மாரி எல்லாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பயோமெட்ரிக் டீடைல்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இது 2 தான் வந்துட்டு முக்கியமான டீடைல்ஸா நம்ம பார்க்குறோம். அண்ட் டுடே வி ஹேவ் 130 பிளஸ் குரோர் இது வந்து லேட்டஸ்ட்டா 130 பிளஸ்ன்னு நான் இப்ப குடுத்துருக்கேன் அவ்வளவுதான். இது 131 பாயிண்ட் அந்த மாரி முடியும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இப்ப குழந்தைகள் கூட என்ன பண்ணிடுறாங்க? ஆதார் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பால் ஆதார்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்க. பெருசா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த இது. அத தாண்டி ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நெறைய சப்சிக்வென்ட் இன்டர்வென்ஷனோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்க பேங்க் டீடைல்ஸ் வச்சிருக்கீங்க. எத்தனையோ நம்பர் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்போம். கரெக்ட்டா? இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாரி உங்களுக்கு பான் கார்டு இருக்கும். அந்த பான் கார்டோட நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ? ஆதார் கார்ட வந்து சேர்த்துட்டோம். அப்போ இது எல்லாமே இந்த ஒரு பெர்சனுக்கு தான் பிலாங் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். அத தாண்டி இப்போ மன்ரேகா மாரி இருக்க ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ஏஏபிஎஸ். ஆதார் அத்தன்டிகேஷன் ஆக்சுவலா. அவங்க நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மெஷின் பார்த்திருப்பீங்க இல்லையா? பெட்ரோல் பங்க்ல எல்லாமே. கார்டு யூஸ் பண்ற மெஷின் அவ்வளவுதான். அந்த மாரி சின்ன சைஸ்ல ஒண்ணு இருக்கும். ஆதார் பேமெண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏஇபிஎஸ் மெஷின்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா போதும். அந்த இடத்துல அத்தன்டிகேஷன் நடந்துரும். உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இட் வில் டேக் பிளேஸ். புரியுதுங்களா? அத தாண்டி இன்னொன்னு ஏஇ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் எனேபிள்ட் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். ஆதார் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் யார் யார் வராங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்கலாம் வந்திருக்காங்க. அட்டெண்டன்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஏஇ பாஸ் அப்படிங்கிறது இன்னொரு அப்ளிகேஷன். அண்ட் லாஸ்ட்லி மொபைல் நம்பரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆதார் கார்டு. ஓகே. இப்ப எங்க கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? எங்க போனாலுமே என்ன சர்வீஸ் நீங்க வாங்கணும்னாலும், ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டு அட்ரஸ் இந்த பிரசன்ட் அட்ரஸ் தான் இதுதான் கேட்பாங்க. புரியுதுங்களா? அண்ட் இன்னொன்னு ஆதார் கார்டு அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஆதார் வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் இந்தியன் சிட்டிசன். இது என்னோட சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாரி நம்மளால சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஜஸ்ட் இந்த பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆதார் கார்ட வந்து யுட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த 2017, 18லாம் வரும்போது, ஆதார் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் ஃபீச்சர் தான். கரெக்ட்டா? இதுவுமே டெக்னிக்கல் கிளிட்ச்னால அஃபெக்ட் ஆகும். நெறைய டேட்டா ஆதாரோடது லீக் ஆயிருக்கு. இந்த மாரி நெறைய அலிகேஷன் வந்துட்டு தான் இருக்கு. 17லலாம் வரும்போது ஆதார் கார்டு இல்லன்னா, உங்களுக்கு நாங்க அரிசி குடுக்க மாட்டோம், பருப்பு குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணி என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆதார் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மீன்ஸ் அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு மீன்ஸா வச்சிருக்கீங்களே தவிர, இத காரணம் காமிச்சு என்ன பண்ணக்கூடாது? சர்வீஸ ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமே நெறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆதார வந்துட்டு என்ரோல் பண்ணி எல்லாருமே இப்ப ஆதார் கார்டு வச்சிருக்கோம். நம்ம டீட்டெயில்ஸ் வாங்குறோம். பட் எந்த பர்ப்பஸ்க்கா அதுக்கு சர்வ் ஆனா போதும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அ இதுல என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு இந்த ஃபேஸ் மிஸ்மேட்ச் ஆகும். அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது போய் இத நான் தான் அப்படின்னு காமிச்சீங்கன்னு வைங்களேன், "நீங்களா இது?" அப்படிங்கிற மாரி அந்த விவேக் காமெடில வரும்ல. அந்த மாரி, "நீயா? ஐயரே! நீயா இது?" அப்படிங்கிற மாரி அந்த சாமி படத்துல சொல்லுவாரு இல்லையா? அந்த மாரி. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அத தாண்டி நெறைய இந்த டார்க் வெப்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அந்த டார்க் வெப்ல நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நெறைய லீக் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ கிட்டத்தட்ட நெறைய சிட்டிசன்ஸோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அந்த வழியா வந்துட்டு ஐசிஎம்ஆர் நினைக்கிறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அது வழியா வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி. அத தாண்டி ஆதார்ல டெக்னிக்கல் கிளிச் நடுவுல நெறைய வரும். அப்ப இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பிரீச் தான். அண்ட் இன்னொன்னு ஆதார் வந்துட்டு கரெக்ட்டா நம்ம எப்போ வேணும்னு இருக்குமோ, அப்ப வந்து ஆத்தென்டிகேஷன் நடக்காது. ஓடிபி வராது. கவனிச்சிருக்கீங்களா? சும்மாலாம் ஆதார்ல ஓடிபி வரும். அதாவது சிம்பிளான விஷயத்துக்கு நம்ம ஆதார் என்ரோல் பண்ணும்போது. முக்கியமான ஏதோ விஷயத்துக்கு யுபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஆதார்ல வந்து ஓடிபி வராது. பட் ஆனா சிஏஜி இத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆதார்ல இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னா, இத நீங்க என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணி இத எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டம் ஆதார்ல வந்துட்டு கிடையாது ஆக்சுவலா. புரியுதுங்களா? சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஆதார் எழுதணும். புரியுதுங்களா? புரியல. ஆதார்? ஆமா, ஆமா. ம்.
பார்த்தோம். ஆமா. 2யுமே ஈக்வேட் பண்ணலான்னு கேட்கிறீங்களா? ஆ ஆ. ம். ம். இல்ல அப்படி ஆதார் அப்படிங்கிறது வேணா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா சொல்லியிருப்பாங்களே தவிர, முழுக்க முழுக்க ஆதார் இருக்குங்கிறதுக்காக ஓட்டர் ஐடி குடுக்கலாம்ன்னு சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இட் இஸ் ப்ரூஃப் ஆஃப் என்ன சொல்றது, இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி. கண்டிப்பா அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நெறைய நீங்க என்டோஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். ஆதார் வச்சு மட்டும் நீங்க ஓட்டர் ஐடி குடுக்குற மாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அவ்வளவுதான். ஓகே. சோ அப்போ இதனால வர பெனிஃபிட்ஸ் என்ன நெனைக்கிறீங்க? ஆதார் வந்ததுக்கு அப்புறம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர வந்துட்டு பயங்கரமா அப்ஸ்கேல் பண்ணியிருக்கோம். அதுதான் அடுத்த டாபிக் ஆக்சுவலா. ஓகே. நான் அங்க வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. வேற ஃபேக் பெனிஃபிஷியரீஸ்ன்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கோஸ்ட் பெனிஃபிஷியரீஸ்னா யாரு? பூஸ்ட் பெனிஃபிஷியரி இருக்கவே மாட்டாங்க. அவங்க பேர்ல வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க பிரசன்ட்லி. மேபி அது ஒரு வந்து ஃபிக்ஷனல் கேரக்டரா இருக்கும். அப்படி இல்லன்னா அப்படி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க இறந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க பேர்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்டில் கவர்ன்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் சாங்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கோஸ்ட் பெனிஃபிஷியரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேக் அண்ட் கோஸ்ட் பெனிஃபிஷியரீஸ நம்ம என்ன பண்றோம்? எலிமினேட் பண்றோம். வேற வேற என்ன பாசிட்டிவ்ஸ் வரும் ஆதார் இருக்கனால? ஸ்கீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசினா போதும். ஆதார் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இங்க எடுத்துட்டு போறோம். கவர்னன்ஸ்ல. 3 வேற என்ன சொல்லலாம்? ஸ்கீம்ஸோட டார்கெட்டிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அவாய்ட் செக்ரிகேட் இன்டர்மீடியரீஸ். ஓகே. பெனிஃபிஷியரீஸ பெட்டரா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஸ்கீம்ஸ பெட்டரா அவங்களால என்ன பண்ண முடியும்? டார்கெட் பண்ண முடியும். கவர்ன்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுமா? இவ்ளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரீஜன்ல இருக்காங்க. இந்த ரீஜன்ல இருக்கவங்க இந்த என்ன சொல்றது? தே ஹேவ் இந்த ஆதார் கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்ன்னு ஒரு டேட்டா இருக்கு. சென்சஸ் எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கவர்ன்மெண்ட்னால பெட்டரா வந்துட்டு பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ண முடியும். இது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாலிசிய ஃபார்முலேட் பண்றத விட, நம்ம டேட்டாவ கலெக்ட் பண்ணி, இந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் தட் டேட்டா நம்ம ரெஸ்பான்சிவா சில பாலிசிஸ் என்ன பண்ணுவோம்? சிட்டிசன்ஸ்க்கு குடுப்போம். அப்ப எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. வேற என்ன சொல்லலாம்? கவர்ன்மெண்ட் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே. ரெடியூசஸ் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் எரர். ஓகே. வேற? அத நம்ம பார்த்துட்டோம். சும்மா நீங்க ஜெனரலா சொல்லுங்க. யோசிச்சீங்கன்னா நெறைய பாயிண்ட் சொல்லலாம். ஆதார் வந்ததுக்கு அப்புறம் வேற என்னலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அதுல எதுவுமே இல்லையா உங்க நோட்ல? ஈஸ் ஆஃப் கெட்டிங். ம். ஓகே. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா வந்ததுக்கு அப்புறம் இட் ஹஸ் கிரியேட்டட் டிஸ்டிங்க்ட் அண்ட் வெரிஃபையபிள் ஐடென்டிட்டி. ஒருத்தருக்கு ஒரு ஆதார் கார்டு தான், ஒரு ஆதார் நம்பர் தான். கரெக்ட்டா? அப்போ ஒரு வெரிஃபையபிள் இவர் தான் அந்த பெர்சன் அப்படிங்கிறதுக்கான டிஸ்டிங்க்டான ஐடென்டிட்டி உங்களுக்கு உருவாயிருக்கு. அதனால தான் எல்லா சர்வீசஸ்லயுமே ஈஸியா என்ன கேட்டுர்றாங்க? ஆதார் மட்டும் குடுங்க போதும். மத்தது எல்லாமே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட். வேற? வேற என்ன சொல்லலாம்? ம். ம். ஓகே. மேக்ஸ் சிட்டிசன்ஸ் அவேர் அண்ட் அப்ரோச்சபிள். ஓகே. வேற? ம். ம். அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய டெமோகிராபிக் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதனால உங்கள ரீச் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே. இன்னொன்னு இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது, அ சில பேர் கிட்ட பேங்க் அக்கவுண்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? பான் கார்ட் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கேத்த மாரி கவர்ன்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவேர்னஸ் டிரைவ் வந்து பிளான் பண்ணலாம். புரியுதுங்களா? அண்ட் ஓகே. அவ்வளோதான். சார் இது ஆதாரோட லிங்க் டாக்ஸ் ஓகே. பண்றது பேங்க் ஆமா அக்கவுண்ட் லிங்க் டாக்ஸ். பண்ணணும்னு சொன்னப்போ ம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கூடி இருக்குங்க சார். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதா? அதுவும் நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குமே நீங்க ஆதார் என்ன பண்ணலாம்? ஒரு மெயின் டாக்குமெண்ட்டா வந்துட்டு யூ கேன் பிளான். அது கூட நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆதார நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல. புரியுதுங்களா? சேலஞ்சஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டியா குடுத்துருக்கேன். சேலஞ்சஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்க என்ன எடுத்துட்டு வரணும்? எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும். ஓகே. இது நியூஸ் பேப்பர்ல அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. ஆதார் சம்பந்தமான இந்த சேலஞ்சஸ் எல்லாமே. இவ்ளோ டேட்டா லீக் ஆயிருக்கு. இதனால இந்தியாக்கு இவ்ளோ லாஸ் அப்படிங்கிற மாரி. ஓகே. சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டியா குடுத்துருக்கேன்.
இப்போ மேஜரா சேலஞ்சஸ் நீங்க எடுக்கலாம்னா அத்தன்டிகேஷன் நடக்காது, டேட்டா பிரீச் நிறைய நடந்திருக்கு, சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஆதார்ல இருக்க பிரச்சனையை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது, சிஏஜி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. இதெல்லாம் சேலஞ்சஸா எழுதலாம். பட் இருந்தா இது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது இருக்கணும் சைட் பை சைட். அதனால நீங்க தேடி அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதி வைங்க. 1.5 பேஜ் கொடுத்துருக்கேன்னா இடம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நீங்க நியூஸ் பேப்பர்ல ஏதாவது பார்த்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கா உங்ககிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறத என்ன பண்ணும், ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன் நான். புரியுதுங்களா? நீங்க ஜஸ்ட் லைக் தட் சும்மா நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் பி லாஸ்ட், அவ்வளவுதான். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரீங்க, ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்க என்ன எடுத்து வச்சிருக்கீங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்க கையில என்ன இருக்கணும், ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் போது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பர்ல படிக்கிறத வேல்யூ அடிஷனா உள்ள இன்டகிரேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே.